தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நட்சத்திர பாகமானது லூக்கா நட்சத்திர 8ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 21வது வாக்கியம், அவர் அவர்களை பார்த்து, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். இதனுடைய பின்னி நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இயேசுவை தேடி தாயும் சகோதரரும் வருகிறார்கள். அப்போ இயேசு சொல்கிற வார்த்தையான இது, இறைவார்த்தையை கேட்டு நடப்பவர்களே என் தாயும் சகோதரரும். அப்படி என்றால் இறைவனுடைய குடும்பத்தில் நீனான ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்றால், தூய ஆவிய வழியாக அந்த மூவரு கடவுளுடைய குடும்பத்தில் நீ ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்றால், ஏதோ இறை வார்த்தையை நான் கேட்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை என்ன கேட்குறோமோ அது செயல்பாட்டில் நாம் கொண்டு வர வேண்டும். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களை தான் ஒழிய வேறுமில்லை, கேட்கிறவர்கள் மட்டும் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் வார்த்தையை கேட்கின்றோம், பல வார்த்தைகள் நாம் கேட்கின்றோம், பல தியானங்களுக்கும் பங்குகளிலும் இறை வார்த்தை கேட்கின்றோம். ஆனால் செயல்பாடு தான் அங்கே இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே செயல்படுவோம், என்ன வார்த்தையை நாம் கேட்டோமோ அது செயல்படுவோம். அப்போ அந்த செயல்படுகிற இடம் எங்கே? முதலில் என் குடும்பத்தில், அதன் பிறகு என்னுடைய அன்பியத்தில், அதன் பிறகு என்னுடைய பங்குகளில், அதன் பிறகு இந்த சமுதாயத்தில். இதோ என்னால் செயல்படுத்த முடியும். குடும்பத்திலே நான் செயல்படுத்த முடியவில்லை என்றால் நான் எப்படி அன்பியத்திலும் பங்குகளிலும் வெளியே சமுதாயத்திலும் செயல்படுத்த போகின்றேன்? ஆகவே இறை வார்த்தையை கேட்குறேன், நான் மன்னிப்பு என்று கேட்குறேன். நான் முதலில் அவர்களை மன்னிப்போம், அங்கத்தினர்களை, என் அருகில் இருக்கிறவர்களை மன்னிப்போம். ஆட்டோமேட்டிக்காக மற்ற காரியங்களும் நடக்கும். ஆக இறை சந்தி மன்றாடும் தெய்வமே, நான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்றால் நீ தந்த அந்த கட்டளை வார்த்தையை கேட்டு அதனுடைய செயல்படுவது. ஆகவே அதற்கான கிருபையும் சக்தியும் தாரும் ஆண்டவரை கொண்டு விசேஷம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, உம்முடைய குடும்பத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்க ஆசைப்படுகின்றேன். இது உம்முடைய திரு குடும்பத்தில் என்னையும் சேர்த்தருளும். அறிவிக்கப்படுகிற வார்த்தைகள், வாசிக்கப்படுகின்ற வார்த்தைகள், கேட்கப்படுகின்ற உம்முடைய வார்த்தைகள், அது அத்தனையும் என் வாழ்க்கையில் நான் பிரதிபலிக்க செயல்படுத்த நீரே எனக்கு துணை புரியும். ஆவியின் வல்லமையால் நிரப்பியல்லும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.